ஏங்க பொங்கல் சூடா இருக்குல்ல? இதெல்லாம் சூடாதாங்க இருக்கு. இதோட 20வது பொங்கல். ஏங்க ஒன்று கேட்குற தப்பா நினச்சிக்க மாட்டீங்கல்ல? அது ஏங்க பொண்ணுங்க மட்டும் பொங்கல் வந்துட்டா கலர் கலராக கோலம் போடுறீங்க, விதவிதமாக சாரி கட்டிக்கிறீங்க, ஆனால் பொங்கலை மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க. இதெல்லாம் எப்போ தான் மாறுமோ? சரி சரி, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க. ஏங்க நான் எதுக்குங்க பயப்படணும்? நான் ஆல்ரெடி பொங்கல் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்குங்க ஆன்லைனில் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? எங்க வீட்ல எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் இதுக்கு முன்னாடி வேணா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கலாம். இப்ப மருமக நான் வந்துட்டேன்ல, நான் பொங்கல் சூப்பரா சமைப்பேன். அதான் நானும் பண்றேன், ஆன்லைன்ல ஆர்டரும் பண்றேன். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். சேலஞ்சா? ஏங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ஹை கிளாஸ் ஹோட்டல் தெரியுங்களா? அங்கெல்லாம் பொங்கல் பண்ணும்போது முந்திரியை வறுக்கிறதுல இருந்து பொங்கல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லா நெய் தான். பொங்கல்ல நெய் இருக்கா நெய்ல பொங்கல் இருக்கானே தெரியாது. அப்படியே வாயில எடுத்து வச்சா வலிக்கிட்டு உள்ள போயிடும். யோசித்து பாருங்க, இந்த பொங்கலுக்கு முன்னாடி என்னதான் நீங்க பொங்கல் சூப்பரா பண்ணியிருந்தாலும் சுமாரா தான் இருக்கும். சேலஞ்சில் நீங்க தோத்துருவீங்க. அது எனக்கும் தெரியும். அதான் இந்த பொங்கலை நான் செஞ்ச மாதிரி காமிச்சிட்டு நான் செஞ்ச பொங்கலை டப்பாக்குள்ள போட்டு கடை பொங்கல் மாதிரி காமிச்சிருவேன். ஐடியா எப்படி? சூப்பர் டி. இல்ல சூப்பர் ஐடியான்னு சொன்னேன். உங்க பொங்கல் ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எனக்கு அடுத்த பொங்கல் ஆர்டர் இருக்கு, அப்ப நான் போடலாம்.